ஹாய் டியர்ஸ், சிம்பிளான சாப்பிட்ற கிச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஈஸி மெத்தடில். ஜவ்வரிசியை 2 ஹவர்ஸ் பிஃபோரே ஊற போட்டுருங்க. ஒரு சின்ன உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பேனில் ஆயில் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஜஸ்ட் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும். இதை குக் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆஸ் யோர் டேஸ்ட். அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்து உங்கள் விருப்பம் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வச்சுக்க பொட்டேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் பீனட்டை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதை ஒன்று ரெண்டாக கிரைண்ட் பண்ணி ரொம்ப பவுடராக இல்லாமல் நேரம் கிரைண்ட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக இது மேலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியான சிம்பிளான சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணிடுங்க.